நான் நிறைய ஒர்க்கிங் பண்ணேன் குழந்தைகளை வளர்க்கறது. ஒர்க்கிங் ரொம்ப நேரம் சைட் பை சைடா குழந்தைய நான் ஃபர்ஸ்ட் குழந்தை கிடைக்கும் போது ரொம்ப சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. நான் மனசுல வச்சுட்டேன் எல்லாமே இது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு அதை யாருமே எப்பயும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுக்காவது ஹெல்ப் வேண்டாம் கேளுங்க. ஹெல்ப் கேட்கறதுனால நம்ம ஸ்ட்ரென்த் கம்மியா கூடும். அதை மட்டும் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒண்ணு கிடையாது. திங்ஸ் ஹேண்டில் பண்றது நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்க ஃபுல்லா கைப்பீறி போயிட்டாங்க. நம்மளால பண்ண நல்லா எதிர்பார்க்காங்க பிரஜைகளா இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா டக்குனு ஒழிச்சுட்டாங்க டக்குனு கோவம் இருக்கு. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம், கவலைப்படாதுங்க. ஒரு ஸ்டேஜ்ல பெண் குழந்தையா இருந்தா புரிஞ்சுக்கிட்டே மாறிடுவாங்க. அவங்க நீங்க கிடந்து தவிக்காதீங்க. அதுல இருந்து வெளித்தரும் உடனே யாரையும் சொல்ல முடியாது. அவங்க உணர்ந்ததுக்கு கேள்விகள் நிறைய குழந்தைங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கேள்விகள் கேட்டு அவங்க கண்ட்ரோல் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்ல நிப்பாட்டிட்டு இதை பண்ணியா அதை பண்ணிட்டு இதை பண்றியா கொஸ்டினா கேளுங்க. அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க நினைச்சுப்பாங்க நாங்க இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சார் பண்ண மாதிரி பொறுமையா இருக்க சொல்லி கொடுங்க. இல்ல நீங்க பொறுமையா இருந்தா அவங்களுக்கு உணர்வு சேவிங்ஸ் பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா சேவிங்ஸ் வேணும். ஒண்ணு உங்களுக்கு பேருக்கு வயசாயிடல. கண்டிப்பா அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் ஒரு பக்கத்துல ஒரு ஆள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை பத்தி சொல்லணும். பணம் எனக்கு நினைச்சிட்டு போனேன். அதுக்கு முன்னாடி ரம்ஜான் பண்ணிட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எவ்வளவோ பண்ணிட்டாங்க. வேணா அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க முதல்ல உங்களுக்கு பக்கத்துல ரொம்ப நான் ஹெல்ப் பண்றேன். அது போதும். அடி வாங்கி திரும்பிக்கலாம். நம்ம முடியும். பாக்குறது அவங்க இண்டிபெண்டா சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதும்.